பாபா என்ன எதமா இருக்குதப்பா அப்படிதாம்மா அங்க அமுக்கு அங்கதான் ஆமா அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா சிங்கப்பூர்லயே பிறந்துட்டா நல்லா இருக்கும் அப்போ Are you from India? Yes, I am India. Oh, from India. இப்போ என்னன்னே சொல்ல தெரியல அப்படி மயக்கிறியம்மா Good morning. Good morning. What should I do for you? Message. Message? Massage. Yeah. What type of massage do you want? Oil or powder? Oil, powder. Then புதுசா இருக்கு. Any massage. Okay, just sit down. Oh. I'll send it to a customer there. Thank you. What are you doing in India? I am very popular producer and director. You know Samson and Delilah? That is my grandfather's picture. Enter the Dragon, my father's picture. This picture, my picture, color, foreign picture. Have you seen that Annakali Tamil movie? Yes, it's a very nice picture. மச்சான பாத்தீங்களா மரவாழத்தொப்புக்குள்ளே. You know, Annakali, I want to take in English Marlon Brando and Elizabeth Taylor. In climax, Niagara Falls. Why not trouble? I will try. அப்பா நல்ல கிச்சைச்சா முட்டுற மாதிரி இருக்கு. How do you like leg massage? Leg massage, nice, oh nice. மக்களாதிபதி. அப்பா நீ கால்ல மிரிக்கிறத கண்டி என் பொண்டாட்டி பார்த்தா அவ கால்ல இருக்கிறத கைட்டிப்பா. யார் பார்க்க போறது? அதுதான் அசோசியேட் டைரக்டர் லொகேஷன் பார்க்க அனுப்பிச்சிட்டேன். இல்லாடிமா 2 காலா இப்போ அதே அப்பா இனிமே ஷூட்டிங் நடக்குதோ இல்லையோ மிட் நைட்ல இங்க வந்து நான் விழுந்துருவேன். நீ ஏறி நின்னுக்கோ ரோடு மாதிரி நட. திஸ் லெக் மசாஜ் ஐ லைக் வெரி மசாஜ். அப்பா Thank you. One small request. That fellow is my assistant. Just a joke. I want dress. Over there. There. Yeah. Yes, sir. ஹலோ 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 எங்க வந்தீங்க? தமிழ் வருதா உங்களுக்கு? ஆமா என் புருஷன் சிந்தகிரி பேட்டா என்ன டைவர்ஸ் பண்ணிடுச்சு. அதனால தான் சிங்கப்பூருக்கு மசாஜ் வேலைக்கு வந்துச்சு. வெரி குட் வெரி குட். பாருங்க கட்டில பாருங்க. கட்டில பாடுறதா? அது எப்படி பாடுறது எனக்கு தெரியாது. தெரிஞ்ச வரைக்கும் பாருங்க. எந்த ஊரு சொந்த ஊரு உங்களுக்கு? மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ். ஆஹா என்ன வேலை செய்யுதோ? ஐ அம் எ ப்ரொடியூசர் டைரக்டர். சாம்சன் அண்ட் டெலைலா தெரியுமா? அப்பா அது எங்க தாத்தா எடுத்தது. எங்க அப்பா என்டர் தி டிராகன் எடுத்தாரு. அப்பா நான் இப்போ ஃபாரின்ல கலர் பிக்சர் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ப்ரொடியூசர் டைரக்டர். அம்மா இது என்ன மசாஜ்? ஐயோ குத்தலோ குத்தல். ஐயோ பொங்கலோ பொங்கல் போல இருக்கே. இதோ சக்கரை பொங்கல் இப்ப கொடுக்குறேன். சக்கரை பொங்கலா? கண்ணா ஐயா இது என்ன ஃபைட்டிங் மசாஜா? அப்பா ஏண்டா டாய் ஏன்டி என்ன டேன்றியா? ஆமா சார் நீங்களா சார்? ஏண்டா நீயா ப்ரொடியூசர் டைரக்டர்? இல்ல சார் சும்மா சொன்னேன் சார். ஏன் இங்க வந்த? ஏதோ உடம்பு வலி சார் மசாஜ் எடுத்துக்கலான்னு வந்தேன். செட்டியாரின் கிட்ட வட்டிக்கு வாங்கி நான் பணம் எடுக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் மசாஜ் கேக்குதா? மசாஜ் சார் ஏதோ அசோசியேட்ஸ் பண்ற காரியங்கள்ல சீஸ் கண்டுக்கப்படாது சார். கண்டுக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியுமே உன் பொண்டாட்டி நான் தண்ணி அடிக்கிறேன். வேண்டாம் சார். இதே சிங்கப்பூர்ல சோத்துக்கு வழி இல்லாம தெரு தெருவா நாய் நாயா நீ அலைய போற. பிகாஸ் உன் பாஸ்போர்ட் என் கையில. அப்படியே போயிடாதீங்க சார். சொந்த மட்டும் இருக்க என் சட்டை என் செருப்பு என்
மாமா செங்கமலம் போ மாமா. இனிமே என்ன பிரியான்னு கூப்பிடுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். யாராவது பத்திரிக்கைக்காரங்க கேட்டா பிரியாவோட உண்மையான பேரு செங்கமலன் எழுதிடுவாங்க. அப்புறம் எல்லா ரசிகர்களும் என்ன செங்கமலன் செங்கமலன் கேலி பண்ணுவாங்க. அப்புறம் அவ்வளவுதான். போ. செங்கமலம் ஆ. பிரியா, ம். நீ இந்த ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஆ? ஏய், என்ன கள்ள சாரமா குடுத்திருக்க? சாராயமா? தப்பா பேசக்கூடாது. இது சீம சாராயம், ஃபாரின் விஸ்கி. பிரியா, நீ நடிச்ச படம் 100 நாளா ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கு ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் மேல ஃப்ரெண்ட்ஸா வந்துகிட்டே இருக்கா. தினம் பாட்டியோ பாட்டி பாட் அது போட்டோம். இது நைல் லைக்ஸ் போடவையா? ஆமா. நல்லா இருக்கு. மாமா போய் சாப்பிட்டு போங்க. ஏய், நான் உன் மாமன் தாண்டி. மாமா. சும்மா வாடி. மூளை இல்லாம பேசாத. 5 வயசுல இருந்து நீ என்னை எடுத்து வளர்த்த. நான் உன் பொண்ணு மாதிரி சொல்றதை கேளு. அதனால தாண்டி எனக்கு உரிமை அதிகம். மாமா. வாடி. ஐயோ, என்னை விட்டுடு மாமா. ஏமலா. என்னை விட்டுடு, என்னை விட்டுடு. வாடி நீ. வாடி. வெடி போயிருவேன். ஏய், ஏய், நில்லு. ஏய், கேமரா, கேமரா. அப்படியா நடந்துட்டான் அயோக்கிய ராஸ்கல். அவங்கிட்ட இருந்து உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமைம்மா. நான் ஆளாக்கி விட்ட பொண்ணு நீ. நான் உனக்கு தகப்பு மாதிரி. இந்த பார், நான் சொல்றபடி நீ கேட்கறதா இருந்தா எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, அவனை இங்கிருந்து ஒரே அடியா அனுப்பிடுறேன். இதுல என்ன சார் தப்பு? நான் அவளுக்கு மாம முறை. நான் இல்லைன்னா அவ கதி என்ன ஆயிருக்கும்? 5க்கும் 10க்கும் முச்சந்தில நிக்க வேண்டி இருந்திருக்கும். 5 வயசுல இருந்து 17 வயசு வரை அவளை வளர்த்து ஆளாக்குனது நான், நீங்க இல்ல. ஆல் ரைட், நீதான் வளர்த்த. அதுக்கு மொத்தமா எவ்வளவு வேணும் கேளு. மொத்தமா ஒரு 30,000 கொடுத்துருங்களேன். இதுல 50,000 ரூபாய் இருக்கு, எடுத்துக்க. ஜஸ்ட் மினிட். அதுக்கு முன்னாடி இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டுட்டு பணத்தை கையில் எடுக்கலாம். உனக்கும் பிரியாவுக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்லை என்றா எழுதியிருந்தா. பிரியா, இந்த பத்திரத்துல கையெழுத்து போடு. புதுப்பட கான்ட்ராக்ட். நீங்க எதுல கையெழுத்து போட சொன்னாலும் போடுறேன் சார். தேங்க்யூ. இந்த 4 blank பேப்பர்ல கையெழுத்து போடணும். ஆடிட்டர் கேட்டார் இன்கம் டாக்ஸ்க்காக. கூப்பிட்டீங்களாமே சார்? நான் கேள்விப்படுறதெல்லாம் உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்க? அந்த ஹீரோ பரத்தோட நெருங்கி பழகுறியா? அவனை கல்யாணம் பண்ணிக்க போறதா கூட வதந்தி. ஏ, நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? பண்ணிக்கலாம், அதுக்கு இப்ப நேரம் இல்ல. நிறைய படம் புக்கா இருக்கு. அடுத்த வாரம் சிங்கப்பூர் ஷூட்டிங் போகணும். இந்த நேரத்துல கல்யாணம் பண்ணிட்டு உன் கேரியரே ஸ்பாயில் ஆயி போகும். எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நடிக்கலையா? உங்ககிட்ட இருந்து எனக்கு விடுதலையே கிடைக்காதா? இன்னும் 5 வருஷத்துக்கு என் கான்ட்ராக்ட் இருக்கு. அது வரைக்கும் நான் சொல்றபடிதான் நீ நடக்கணும். அதுக்கப்புறம் நீ எக்கேடு கட்டு போ, எவன வேணா கட்டிக்க. இதுதான் சார் இப்ப பிரியாவுடைய நிலைமை. இந்த சூழ்நிலையில அவ எப்படி சார் நிம்மதியா இருக்க முடியும்? அதான் உங்க உதவியை நாடி வந்திருக்க. நீங்க கண்டிப்பா பிரியாவுக்கு உதவணும். ரைட், நானும் பிரியாவோட சிங்கப்பூர் போறேன். ஏய், ஜனார்த்தனா, எங்க இருக்க? ஏய்,
ஜெயார்த்தனா காளி புடிச்சிட்டு வந்து கல்யாணம் பண்றியா? மேல இருக்கியா? வாயா கீழே. இன்னைக்கு உன்னை 2 ரவுண்ட் பாத்துறேன். வாயா கீழே. எங்க மனம் நான் வளர்த்த பொண்ணு கேவலம் 50,000 கொடுத்து என்ன ஏமாத்திட்டு நீ படத்துக்கு லட்சம் 2 லட்சம் வாங்கிக்கிறியா? ஏய், மரியாதையா 1 லட்சம் இல்ல 5 லட்சம் கொடு. மரியாதையா வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளட்டுமா? தள்ளுவியா? எங்க தள்ளு பார்க்கலாம். ஏய், மரியாதையா பணத்தை கொடு இல்ல பிரியாவ எங்கிட்ட ஒப்படைச்சிடு. அடைச்சி போட. அதெல்லாம் எப்போ பணம் கொடுத்து தீர்த்தாச்சு. எல்லாத்துலயும் நீ கையெழுத்து போட்டிருக்க. மரியாதையா போ. ஏய், ஏய், போடா. போடா. போறையா போறேன். என்ன ஏமாத்திட்டு நீ லட்சமா சம்பாதிச்சுக்கலாம்னு பாக்குறியா? அடுத்த வாரம் பிரியா சிங்கப்பூர் போறாள. சிங்கப்பூர் போட்டும், நல்லா போட்டும். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து பாரு. Get out, you dirty rat. ஆமா, உங்களுக்கு பெருசா அடிக்கடி ஒண்ணு பண்ணலையே. ஓ, ஐம் சாரி. ஆர் யூ ஆல் ரைட்? ஐ அம் ஆல் ரைட். நல்ல நேரத்துல வந்தீங்க, என்ன காப்பாத்துங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எப்படி தமிழ் பேசுறீங்க? எங்க அம்மா மல்லே, எங்க அப்பா தமிழ். தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் பேசி. சோ நைஸ். உங்க பேரு? சுபத்ரா. ஸ்வீட் டைம். எங்க அப்பா வச்சாங்க, அது நான் பேரு. எங்க அம்மா வச்சாங்க. உங்க பேரு? எனக்கு அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து கணேசன் பேர் வச்சாங்க. ஆமா, அந்த பையன் யாரு? That boy loves me, but I don't like him. எங்க அண்ணா குங்கு ஃபைட்ல மாஸ்டர். எங்க அண்ணே சொல்லிச்சு, குங்கு ஃபைட்ல ஜெயிச்சா என்ன கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிச்சு. அந்த பையன்
எங்க அண்ணன் கிட்ட சண்டை போட்டு தோத்து போச்சு. அந்த ஆட்டம் நான் இங்கே லக்கி பிளாசால மெட்ரோ கிராண்ட்ல வேலை பாக்குறேன். வேலை முடிஞ்சு திரும்பி வரும்போது என்ன கார்ல தூக்கிட்டு வந்துட்டா. ஆமா, நீங்க யாரோ அப்படி வந்தீங்கோ? நாங்க மெட்ராஸ்ல இருந்து பிலிம் ஷூட்டிங்காக வந்திருக்கோம். சும்மா அப்படியே ஊரை சுத்தி பார்க்கலாம் வந்தேன். உங்க குரல் கேட்டது. நீங்க வரலன்னா? நோ ப்ராப்ளம். காட் இஸ் கிரேட். நல்ல உங்களுக்கு ஆண்டவன் எந்த ரூபத்திலேயே அது வந்து உதவி பண்ணுவான். வாங்க, உங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுடுறேன். வாங்க, உங்க கோட் கொடுக்கணும். சார், இன்கம் டாக்ஸ் பாக்கி 2 லட்சம் ரூபாயும் கட்டி கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்கினா தான் உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்குமா? அட என்னடா சொல்லையா போச்சு. இன்கம் டாக்ஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்கணும்னா குறைஞ்சபட்சம் 1 மாசமாவது ஆகும். அடுத்த வாரம் ஷூட்டிங்க்கு சிங்கப்பூர் போய் ஆகணும். நான் போகலன்னா அந்த பரத்தோட ஓடி போயிடுவா. சார், நான் போய் பாத்துக்கிட்டுமா? என்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கு. நீ கிழிச்ச. பிரியா உனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா நீயே அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சிருவ. காளிமுத்து வேற மிரட்டிட்டு போயிருக்கிறான். என்ன செய்யலாம்? லாயர் கணேஷ் பிரியாவுக்கு பாதுகாப்பா அவனைத்தான் அனுப்பணும். Yes, come in. ஹலோ, ஐ ஆம் ஜனார்தன். ஊர் மெட்ராஸ். வயசு 46. குடிக்கிறது ஜானி வாக்கர் விஸ்கி, பிடிக்கிறது திருப்ப சிகரெட், யூஸ் பண்ண சென்ட் இன்டிமேட், ஃபிலம் ப்ரொடியூசர். ஐ அம் ரைட்? மார்வலஸ் மார்வலஸ். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் மிஸ்டர் கணேஷ்? It's my profession. Take your seat. Thank you. Don, what can I do for you? மிஸ்டர் கணேஷ், என் கேஸ் ஒண்ணு நீங்க எடுத்துக்கணும். சொல்லுங்க. என் படத்துல ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்கிற பிரியா அடுத்த வாரம் சிங்கப்பூர் போறா. உங்களுக்கு எப்படி தெரியும்? பேப்பர்ல படிச்சு. சரி, நான் சில டாக்ஸ் ப்ராப்ளத்துல மாட்டிட்டு இருக்கிறதுனால அவ கூட போக முடியல. எனக்கு பதிலா பிரியா கூட நீங்க போயிட்டு வரணும். நானா? எதுக்கு? பிரியாவை பாதுகாப்பா கவனிச்சுக்கிறதுக்கு. பிரியாவுக்கு காட் ஃபாதர், கார்டியன், கைடு எல்லாமே நான் தான். அவனுடைய பிசினஸ் விவகாரங்கள்லாம் கூட நான் தான் கவனிச்சுக்கிறேன். இப்ப புதுசா ஒரு ஹீரோ வந்திருக்கான், பரத். அவன் பிரியாவை காதலிக்கிறான். பேப்பர்ல படிச்சேன். அவனும் அவளும் சிங்கப்பூர்ல கல்யாணம் செய்துக்குவாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அது நடக்காம நீங்க பாத்துக்கணும். அது மாத்திரம் இல்ல, பிரியாவோட மாமன் காளிமுத்து இது ரவுடி ட்ரங்கர்ட். பிரியாவை சிங்கப்பூர்ல பாத்துக்கிறேன்னு என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்கான். அவனால அவளுக்கு எந்த ஆபத்து வராம நீங்க தான் பாதுகாக்கணும். ரைட் ரைட். நீங்க சிங்கப்பூர் போறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் செய்யறேன். Proceed. Thank you. Welcome. Peculiar case. பள்ளி கணேஷ் பிரியாவுக்கு பாதுகாப்பாக சிங்கப்பூர் போறான். அவனை தொடர்ந்து நீயும் போ. வெளிநாட்டுல அவனுக்கு எந்த துணையும் கிடையாது. தீர்த்து கட்டுறது சுலபம். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவனை கொன்னிடு. ஓகே பாஸ். சிங்கப்பூருக்கு வந்திருக்கிறோம். ஜாக்கிரதை, உங்க எல்லார் பாஸ்போர்ட் என் கையில. எல்லாரும் ஒழுங்கா நடந்துங்க. ஆமா.
பிரியா, இனிமே உன் வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம். அந்த ஜனார்தன் கிட்ட இருந்து உனக்கு விடுதலை வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. ரைட்? என்ன அவ்வளவு சுலபமா சொல்லிட்டீங்க? ஏற்கனவே நிறைய பிளாங்க் பேப்பர்ஸ்ல ஜனார்தன் சார் என்கிட்ட கையெழுத்து வாங்கி வச்சிருக்காரு. அத பத்தி நீயே கவலைப்படுற? இட்ஸ் மை ப்ராப்ளம். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமா பயன்படுத்தி உன்னை ஏமாத்து கையெழுத்து வாங்கியிருக்காருன்னு சொல்லி நான் கோர்ட்ல ப்ரூவ் பண்ண முடியும். நான் கோர்ட்டுக்கு வரணுமா? ஏன் கோர்ட்டு பயமா? அநேகமா கோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இந்த கேஸ்ல நான் உனக்கு சாதகமா ஈடுபட்டிருக்கேன் தெரிஞ்சால மிஸ்டர் ஜனார்தன் சமாதானம் கொண்டுடுவார். கம் இன் ப்ளீஸ். ஹே பரத். ஹாய் பிரியா. பரத், இவர்தான் மிஸ்டர் கணேஷ். ஹலோ, ஐ எம் பரத். ப்ளீஸ் டு மீட் யூ. டேக் யூ சிட். ஹவ் இஸ் சிங்கப்பூர்? இட்ஸ் வெரி ஃபைன். மிஸ்டர் கணேஷ், நானும் பரத்தும் ஒருத்தர் விரும்புறீங்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்கீங்க. am I right? யா, இந்த ஷூட்டிங் முடிஞ்சதும் நாங்க 2 பேரும் அமெரிக்கா போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்தியாவுக்கு திரும்பலான்னு முடிவு பண்ணிருக்கோம். வாவ். நாவல்ட்டியா? அமெரிக்கால கல்யாணம், இந்தியாவுல ஹனிமூனா? ஆமா, உங்க கல்யாணத்துக்கு இந்தியாவுல எனி ப்ராப்ளம்? ஆமா, ஜனார்தன் சார் கலாட்டா பண்ணி கல்யாணத்தை நிறுத்திட்டு வரோன்னு பயமா இருக்கு. எஸ், she is correct. நோ. என்ன சார் நீங்களும் அப்படி சொல்லிக்கிட்டு? நீங்க பிரியாவுக்கு தெரியும் சொல்ல வேண்டாம்? ஐயோ, இது ரொம்ப சாது சார். எனக்கு தெரிஞ்ச உலக விவரம் கூட இதுக்கு தெரியாது. ஆமா, இதுக்கு ரொம்ப தெரியும். என்ன அது ஒருத்தருக்கு ஒருத்தர் அது இது பேசிக்கிட்டு? இதெல்லாம் சினிமா லாங்குவேஜா? மிஸ்டர் கணேஷ், நான் எதுக்காக பயப்படுறேன்னா, இது என்ன எதுன்னே தெரிஞ்சுக்காம அந்த ஜனார்த்தனம் கிட்ட ஏதேதோ பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்கு. இதுக்கு என்ன சொல்றீங்க? விவரம் தெரியாம வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து போடுறதும் தப்புதான். விவரம் தெரியாதவங்க கிட்ட ஏமாத்தி கையெழுத்து வாங்குறதும் தப்புதான். கட்டிக்காரனுக்கு மட்டும்தான் சட்டம் சொந்தம் நினைக்காதீங்க. அப்பாவிங்களை காப்பாத்துறதுக்கும் அந்த சட்டத்துல வழி இருக்கு. பிரியா, இனிமே நீ என்ன கேட்காம எந்த ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து போடக்கூடாது. ரைட்? என்னுடைய அனுமதி இல்லாம நீ எந்த ஷூட்டிங்லயும் ஆக்ட் பண்ணக்கூடாது. ரைட்? மிஸ்டர் ஜனார்தன் விவகாரம் முடிகிற வரைக்கும் நீ நான் சொல்லபடியெல்லாம் கேட்கணும். ரைட்? ஓகே. ரோகி, இன்னைக்கு முகூர்த்த நாள் தானே? ஆமா, நல்ல முகூர்த்த நாளாச்சே. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் 2 மணி நேரம் வித்தியாசம் இருக்கு. இதுல எப்படி ராகு காலம் யமகண்டம் எல்லாம் பாக்குறது? இந்த ஊர்ல பஞ்சாங்கம் உண்டா? சார், பஞ்சாங்கம் பஞ்சாமிர்தம் எல்லாம் நம்ம ஊரோட சரி. இன்னைக்கு முழுக்க நல்ல நாள், நல்ல முகூர்த்தம். சரி, உலகத்தினுடைய கடவுள் முருகன், அவனை நம்பி ஆரம்பிச்சிடும். முருகா, தேங்காய் கொண்டா. என்ன சார் நீங்களே அப்படி கேக்குறீங்களே? அட, பூஜைக்கு தேங்காய் கொண்டாங்கயா. சார், காலையிலேயே கேமரா, ஃபைல், கிளாப் போர்டு வச்சு ரூம்லயே பூஜை முடிச்சாச்சு. அப்படியா? ஆமா. அப்ப ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஆமா. சார், கட் 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 கட். என்ன ஹீரோயின் வரலையா சார் இன்னும்? ஹீரோயின் இல்லாம நீங்க எல்லாம் ஏன் ஷூட்டிங் வரீங்க? போய் கூட்டிட்டு வாயா. உன்னதாயா? போய் கூட்டிட்டு வா. என்னையா? நான் ஒரு அசோசியேட் எழுத்தாளன். இருட்டுமே, வெளிநாட்டுக்கு வந்தா எல்லாரும் வேலையை பார்க்கணும். சீக்கிரமா போய் கூட்டிட்டு வா. சார், ஹீரோயின் வந்தது சார். அடிச்சு வந்தா வரட்டுமையா? ரொம்ப பிரமாதம். சாந்தாபமான கூட அந்த மாதிரி கிடையாது. அப்பா, என்ன லெவலப்பா. இவங்களே ஹீரோயின்? சார், மேக்கப் மேன், காஸ்டியூமர், டச் அப் இன்னும் இல்ல. ஹீரோயின் எங்க? நம்மளுக்கு தெரியாது சார். இனிமே ஹீரோயினை முன்னால அமைச்சிட்டு நீங்க பின்னால வாங்க. உங்களை வச்சா படம் எடுக்க முடியும். சிங்கப்பூர்ல பணத்தை அள்ளி போட்டுற மேன். பிரயாணம் செய்த கலைப்பு சார், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்னு வந்துருவாங்க. என்ன இந்த அம்மாவுக்கு பிரயாண கலப்புங்கிறேன்? நான் என்ன அவங்கள மெட்ராஸ்ல இருந்து சிங்கப்பூருக்கு கட்ட வண்டியில கூட்டு வந்தேன்? ரூபாயை போட்டு பிளேன்ல கூட்டிட்டு வந்திருக்கையா? இப்படி எல்லாம் பண்ணீங்க, உங்களுக்கு டிக்கெட் இல்லாம விட்டுட்டு போயிடுவேன். நடந்த வரைக்கும் ஜாக்கிரதை. சார், டைரக்டர் சார். ஏன் தொங்குது தலை? என்ன விஷயம்? அந்த அம்மா ஹோட்டல்லயே இருக்குது, உங்ககிட்ட பேசணுமா? இன்னும் ஷூட்டிங் புறப்படவே இல்லையா? இன்னும் இல்ல, பண விவகாரம், அது என்னமோ பேசணுமா, உங்களே வர சொன்னாங்க. என்னையா பேச்சு இருக்குது? மெட்ராஸ்லயே பேசி அட்வான்ஸ் கொடுத்து ஜனார்தன் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுட்டேனே. நீங்க எல்லாம் வேலைக்கு லாக்கி இல்லையா? சிங்கப்பூரை சும்மா ஜாலியா சுத்தி பார்க்க வந்திருக்கீங்க. அந்த பொண்ணை என்ன செய்யற போர்? ஐயோ, அங்க வீரமா பேசிட்டேன். இங்க என்ன நடக்குதோ தெரியலையே. அப்பா முருகா. ஷூ ஷூ. ஹலோ. வணக்கம் குட் சார். மார்னிங். நமஸ்காரம். வணக்கம். ராத்திரி எல்லாம் நிம்மதியா தூங்குனீங்களா? தூங்குனேன் சார். இப்பலாம் சாப்பிட்டீங்களா? சார், அப்படி இவர்தான் இருக்குமா? நல்ல நாள், நல்ல நேரம். ஷூட்டிங் எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வரீங்களா போலாம்? வரேன் சார். இவர்தான் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். சார், என்னுடைய தாத்தா தான் சாம்சன் டெல்லியில எடுத்தாரு. எங்க அப்பா என்டர் தி டிராகன் எடுத்தாரு. நான் இந்த படத்தை எடுக்கிறேன். நானே தான் டைரக்ட் பண்றேன். உங்க பையன்? என் பிள்ளைக்கு சார் 3 வயசு ஆகுது. வீட்டுல ரீல் விடுறான். சார், அவர்தான் மிஸ்டர் கணேஷ், என்னுடைய லாயர். இனிமே என் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அவர்தான் கவனிச்சுக்குவாரு. அவர் சொன்னா தான் நான் ஷூட்டிங் வருவேன்.
லயன்ஸ் ஆர் கிளாட் இது என்ன சார் வம்பா இருக்கு? மெட்ராஸ்ல ஜனார்தன் கிட்ட எல்லாமே பேசி 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தனே சார். சிங்கப்பூர்ல புதுசா இது முளைக்குதே. அதெல்லாம் பரவாயில்ல. பணம் எவ்வளவு பேசிருக்கீங்க? என்ன சார் பணம் எவ்வளவு பேசுனீங்க? அது வந்து பாக்கி எவ்வளவு இருக்கு? சரி, பாக்கி பணத்தை பிரியா கிட்ட கொடுத்து அப்பப்போ ரசீது வாங்கிங்க. ஷூட்டிங் ஒழுங்கா நடக்கும். சார் ஜனார்தன் கிட்ட வேற அக்ரிமெண்ட் போட்டுருந்தேன். அந்த ஆள் பணம் கேட்டா என்ன சார் பண்றது? நோ ப்ராப்ளம், இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ரைட்? ஓகே சார், எப்படியாவது ஷூட்டிங் நடந்தா நீங்க பாத்துங்க சார். என்னம்மா புறப்படலாமா? என்னது? பின்ன ஆட்டிட்டார கையா? ஓகே. நீங்க என்னங்க அம்மா ஓகேயா? அம்மா வந்தாதான் நீங்க வருவீங்களா? அதான் ஏந்திரிங்க. Time ஆச்சுடா. கேமரா ஸ்டார்ட். ஆக்ஷன். ஹலோ ராதா. ராதா நில்லு. ஒரு முடிவு சொல்லிட்டு போ. சோமு, நான் அப்பவே சொல்லிட்டேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. மறுபடியும் எனக்கு தொலை கொடுக்காத. நான் ராமுவத்தை காதலிக்கிறேன். ராமுவையா? நடக்காது. நடக்க விட மாட்டேன். எனக்கு நீ கிடைக்கலன்னா உன்னை கொலை செய்திருவேன். பார்க்கலாம். சார், கேமரா ஸ்டார்ட் ஸ்டார்ட். சொல்லுங்க சார். ஐயா, ஒரு உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். இப்ப கட்.